இப்போ தான் வைபவனை நடித்த பெருசு படம் பார்த்தேன். ஹெவி ஃபன் கேரண்டி, பட் அடல்ட்ஸ் ஒன்லி படம். ஸோ பெரியவங்களாம் மட்டும் போய் பாருங்கள். பட் ஹெவி ஃபன் கேரண்டி. பயங்கரமாக சிரிச்சு வயிறு வலிக்குது. சூப்பர் படம், சூப்பர். பெருசு படம் பார்த்துட்டு வெளியில் வரேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விழுந்து சிரித்து என் பாப்கார்ன்லாம் கொட்டி பக்கத்தில் இருக்கவங்களாம் என்னை வந்து வியர்டாக பார்க்குற அளவுக்கு நான் சிரித்து பார்த்துட்டு வெளில வரேன். நோ வேர்ட்ஸ் டு சே. ஹேட்ஸ் அப் டு இளங்கோ அந்த படத்தோட டைரக்டர். இப்படி ஒரு கண்டென்ட்டை எப்படி கதையாக சொல்லி ஒரு ப்ரொடியூசர் ஓகே பண்ண முடியுன்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் கார்த்திக் சுப்பராஜ் மேலே எனக்கு எப்பயுமே பெரிய நம்பிக்கை இருக்குது. எனக்கு அவரை ஷார்ட் ஃபிலிம் வந்து தெரியும். ஒரு கண்டென்ட் எடுத்தாருன்னா அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்க கண்டென்ட் எல்லாமே, ஸ்டோன் பெஞ்சோட கண்டென்ட் எல்லாமே ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இந்த படம் வந்து முழுக்க என்டர்டெயின்மெண்ட், ஃபன். நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து சும்மா இதை மிகைப்படுத்தி பேசலை. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எங்கே போயிடுச்சுன்னே தெரியாது. குட்டி விஷயங்கள் இருக்குது. இது கண்டென்ட் படமாக இருந்தால் கூட அவ்வளோ முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு ரொம்ப வல்கராக எதுவுமே இருக்காது. ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். குழந்தைகள் தவிர்த்துக்கலாம், பட் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே வந்து அவங்க ஏதோ ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி. அது ஒரு ஆக்டராக எனக்கு தெரியும் அது எப்படி அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறது எவ்வளோ ஒரு சிக்கலான விஷயம் சொல்லிட்டு வைபவ் வந்து வாழ்ந்திருக்காரு. அவர் அண்ணன் அதை விட ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. பட் நான் அந்த படம் பார்த்த ஒரு பயங்கர ஹாப்பினஸில் இருக்கேன். தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து கண்டிப்பாக உங்களை என்ஜாய் பண்ண வைக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். Oh, it's too fun. Tata rocks, that's all. It's really fun. Everybody performed. They are like a king of comedy. They're really good. Total family Everybody was too good. Unexpectedly, when the content again, the content works. Huh? Particular A symbol. No. Everybody can see. It's too funny film. Good to like. This kind of a content it's a very new content, so it will be a very fun for the new audience also. Thank you. தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கல் மூமெண்ட்டாக உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த படத்தில் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஒரு அடல்ட் காமெடியை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுமோ அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தமிழில் வந்து அடல்ட் காமெடியை வந்து டச் பண்ணும்போது எல்லாரும் அதை கரெக்டாக டச் பண்ணல அப்படின்னு ஒரு பேர் இருந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ அதை வந்து இந்த படம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பெருசு படத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள், வைபவத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் நிகாரிகா வந்து தமிழில் டெபியூ ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட விஷஸ். ஸ்டோன் பெஞ்ச் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப போல்டான படங்கள் நிறைய பண்ணுவாங்க ஸ்டோன் பெஞ்சில். ஸோ அகைன் ஒரு போல்ட் அட்டம். இதுக்கு மேலே என்னால் மைக்கில் எதுவும் சொல்ல முடியல. நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வெரி குட். இட் வாஸ் ஃபுல்லி ஃபன்னி, ஃபுல் ஹிலேரியஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ தான் பார்த்துட்டு வரோம் பெருசு. இந்த டைமில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மக்கள் இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி, ஐ திங்க் இட் ஷுட் ஒர்க். ஆல் த வெரி பெஸ்ட் டு கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் டைரக்டர் இளங்கோ அண்ட் சுமந்த், அவன் பேர் எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. சுனில் தம்பி, வைபவ், யா, ரெண்டு பேரும். ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். Thank you. It was fun. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு அது நல்லா இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக படத்தில் அந்த மாதிரி குறிப்பாக சொல்லணும் இல்லை, ஜென்ரலாகவே ஓவராலாக இட் வாஸ் குட், வெரி இன்ட்ரெஸ்டிங். It's a very funny movie. You should watch this in the theaters. You will ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. பயங்கரமாக இருக்குது. நம்ம காமெடி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு செம்ம காமெடி. ப்ளீஸ் என்ஜாய் திஸ் மூவி in the theaters only.